கதவு சாத்தி இருக்குது. அதுதான் உங்க மாமா வீடு. அதுதான் நான் பிறந்த இடம். எங்க அண்ணன் பொண்டாட்டி எங்க அண்ணி இருக்கு முன்ன போக சொன்னாரு மாமன். அதனால அண்ணி அத்தான்னு கூப்பிடுங்க. அப்படியா?
அரண்மனையில் நான் இருக்கும் பொழுது என்னை தேடி அண்ணி அண்ணி என்று ஏதோ கோஷம் எடுத்து சொந்த போல் கேட்கிறது யாரென்று தெரியவில்லை. அதனால இப்பொழுது இந்த மதில் சுவர் மீது ஏறி யாருக்கு பார்க்கலாமா? நல்ல தங்க வந்திருக்க அண்ணி கதவை தரண்டி கூப்பிடுறது போல இருக்குது. அத்தைன்னு கூப்பிடுறது போல இருக்குது. யாருன்னு தெரியல. இந்த மதில் சுவர் மேல ஏறி யாருன்னு பாக்கலாமா? ஏ அண்ணி என் புருஷன் கூட பிறந்தா அல்ல ஒரு தேவடியா அவனுக்கு என்ன சொல்லு தாய். சத்தியமா குழல கறந்தா அழுப்பேன்னு நினைச்சேன். நீ அதை விட அழுப்பியா? உண்மையாவே சொல்றேன். என் புருஷன் கூட பிறந்தால ஒருத்தி நல்ல தங்கான ஒருத்தி அவ பிறந்தால நாய் 4 குட்டி போட்டது போலவோ பண்ணி பல குட்டி போட்டது போலவோ அவ கூட்டிட்டு வந்திருக்கிறா. அண்ணி அண்ணி அண்ணிட்டு அத்தை அத்தன்ட்டு எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதனால இப்ப நம்ம கதவு திறக்கூடாது. கதவு திறக்க உள்ள வந்துருவாடா. எல்லாம் பசி பசி கத்துறாங்க பாவமா. என்னடா அப்படி பசி பசின்னு வராங்க? கையை கொண்டுட்டு வரும்போது 3 முறை தள்ளி நிற்க பசி பசின்னு வரவே கூடாது பாரு. அதனால தலைவலி வந்துருச்சுன்னு நடிச்சுக்கிட்டு நான் படுத்திருக்கிறேன். கதை திறக்காத. அவ என்னதான் கத்தாலும் நீ கதை திறக்காத. சரியா? நான் திறக்க மாட்டேன். மக்களா அண்ணி கதவை திறண்டி நாத்து நான் நடந்தக்க வந்திருக்க அண்ணி. மக்களா அப்ப யாரு உள்ளாரு இருக்காங்களோ இல்லையோ தெரியல. அதனால மக்களா நான் பத்திரி இருப்பது உண்மையான நான் இந்த நல்லத்துக்கான அருகுண சேகரிய உண்மை இருப்பது உண்மையான இந்த மதுரை மீனாட்சி அதனால இந்த கதவாகப்பட்டதை பூட்டி வச்ச கதவு படர படரா நான் தாண்டி நல்ல தங்காய் என்னுடைய பிள்ளைக்கு தாண்டியாலும்
தலைவலியால மட்டிய பொழுந்துட்டு கிடக்கிறேன். என்னுடைய மதில் சுவர்ல ஏறி வந்த மட்டி யாருடி நீ? அதே இடிஞ்சு போச்சுமா, இடிஞ்சு போச்சு, அடிக்காம போற அந்த பக்கம் புராசு. அண்ணி நான் தான் அண்ணி நல்ல தங்க. என் 7 மக்களை கூட்டிக்கிட்டு நான் பிறந்த இடத்துக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்த நாத்தனா அண்ணி. எல்லாத்துக்கும் பெரியவன். நாத்தனா நல்ல தங்க அண்ணி. எதுக்கு வந்த அண்ணி? எதுக்கு வந்த? நான் பணத்துக்கோ காசுக்கோ சொத்துக்கோ சொகத்துக்கோ ஆசைப்பட்டு வந்தேன். என் மக்க மேல 7 பேரும் பச்சை பசியால பட்டினியால வாடிக்கிட்டு இருக்கிறோம். சரி, பசியாத்து வந்த அண்ணி. உனக்கு ஆக்கி ஆக்கி வடிச்சு கொட்டுறதுக்கு இங்க ஆறு இருக்கிறா. ஆறுடி இருக்கிறா தேவடியா? மானங்கட்டு சக்காளி உனக்கு ஆக்கி ஆக்கி வடிச்சு கொட்டுறதுக்கு ஆரடி இருக்கிறா. மானங்கட்ட சக்காளி, வீடுகட சக்காளி, அது சவுத்தியாளே, அது தேவடியாளே, அது ஊர் மேல போடுற கண்டவிட ஒத்தாளே. நீங்க வந்த தேவடியா? அண்ணி என்ன 1008 சொன்னாலும் என்ன சொல்ல அடி. என் மக்க மாற அடிக்கால என் மக்களை ஒரு வார்த்தை பேசுறேன். வயிறார சாப்பிடலாம். கூட்டிட்டு வந்து பொம்பளை அடியா அடிக்கிறோம் பார்த்தியாமா? அப்பவே அப்பா சொன்னாரு போவேன்னு சொல்லி இப்ப இங்க வந்து நான் கூட சொன்னேன். அந்த அம்மா வந்து இந்த குரங்கு வந்து கிடக்குதுங்க. தெரியலம்மா. கடைசி தம்பி மக்களா யாரும் இல்ல தெரியாம தான் அடிக்கிறாங்க. அண்ணி நாத்தனா பிள்ளைங்க அண்ணி 7 பேரு நாமத்த மக்கள் பஞ்சத்துக்கு பசியில வந்திருக்கோம். எங்களுக்கு வயிறார பசியாத்த நீ ஆக்கி போறதுனாலும் பரவாயில்ல. உன் கையால ஏதோ இருக்கிறத கொடுத்தீனா நான் பிறந்த இடத்துல என் கூழு கஞ்சியா காய்ச்சி குடிச்சுட்டு போவண்ணி. ஆமா முட்டை வச்சுட்டா இருந்த தூரமாக நின்றுக்கிறேன். என்னடா இருந்தாலும் நானும் ஒரு பொம்பளை. ஆமா நமக்கு பிள்ளைங்க எத்தனை? அது போகல. நானும் ஒரு பொம்பளை. கிட்ட வராத சாமி. பிள்ளைங்க
நானும் ஒரு பொம்பளை அவளும் ஒரு பொம்பளை பொம்பளை பெண் என்ன பொம்பளைன்னா ஒரு மனசு எனக்கு எனக்கு நானும் எங்க அப்பா அம்மால என்ன மாதிரி வளர்த்தாங்க சரியா என்ன வளர்த்தவங்க அந்த மாதிரி இவ்வளவு நேரம் நீ தூங்கிட்டு தான் இந்த பொட்டை அடிச்சுக்கிட்டு எழுந்துச்சு மாப்பிள்ள நீங்க பாரு அவ என்னதான் இருந்தாலும் நாய் 4 குட்டி போட்டது பண்ணி பல குட்டி போட்டது போல கொஞ்சம் கூட்டிட்டு வந்துட்டா அவ பொம்பளையா இருந்தாலும் ஒன்னு 2 பேர் இருந்தா பரவாயில்ல பேசாத வா மாதிரி வரட்டு குதியா இருந்தா என்ன அப்படி மந்தமா நினைச்சு பாரு பாரு என்னதான் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு பொம்பளை இல்ல எனக்கு மனசாட்சி இருக்காது எங்க அப்பா அம்மா எனக்கு ஒருத்தர் தான் பெற்றிருப்பாங்க எனக்கு பார்த்தா தள்ளி தள்ளி போறேன் பசிக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க அதனால அரண்மனையில நிறைய இருக்குது என்ன 15 வருஷம் கோழி திங்காத குறுநரிசி இருக்குது இல்ல கோழி திங்காத குறுநரிசி புழு பிடிச்சது உள்ள அரண்மனையில பின்னாடி இருக்குது பாரு சரி அந்த கோழி திங்காத குறுநரிசிய எடுத்துட்டு வா அவளுக்கு கொடுத்து அவ குழு காய்ச்சி திங்கட்டும் போனா போகட்டும் நாசமா போகட்டும் அதை பத்தி நமக்கு என்ன அவங்க வீட்டுல போன ஒரு போகட்டும் சரி நாய் ஐயா சீக்கிரம் போயிட்டு வாங்க கோழி தின்னாது போயிட்டு வா ஏதாவது விரவு இருந்தா கூட நீ எதுவுமே இல்லாமதான் வந்திருக்கிறாயா என்னதான் நானும் ஒரு ஏழு சக்காலத்தை எப்படி பேசுறேன் அண்ணி கோழி திங்காத குறுநரிசி கொண்டு வந்துட்டேன் பிள்ளைங்கதான் இல்லாத ஒரு குறை ஏமா பிள்ளைங்கதான் இல்லைங்க முன்னாடியே முன்னாடியோ இது அந்த நீ சொன்னது கோழி திங்காத குறுநரிசிங்கிற நல்லா இருக்குது மண்ணு கல்லு எதுவுமே இல்ல இல்ல அது அப்படியே தான் இருந்தது அவ ஆக்கி திங்கிறதுக்கு ஒரு சட்டி கேட்டா சட்டியை கொண்டு வந்துட்டீங்க உன்னுடைய கையாலேயே கொட்டண்ணி அப்படியா ஆமா நீ அந்த புண்ணியம் உனக்கே இருக்கட்டும் அண்ணி நாய் திங்கிற சட்டி கொண்டு வர சொன்னா இவளுங்க என்ன பண்ணிருப்பாளுங்க பாருதா எப்படி வாங்கிட்டுப்பா பாரு எல்லாம் கொடுத்தா ஆக்கி தின்னுபிட்டு போயிருவா ஏடி தக்காளி கழுவி கழுவியா சாப்பிட்டு சட்டி அடியில் அப்படியே வலிச்சு வைமா அடியே பாரு இங்க பாரு உடச்சு விட்டடி அவளுக்கு உடச்சு பொச்ச முடிவு கூட நான் வச்சுக்கிறேன் இருந்தாலும் இந்த கூலை காசுறதுக்கு வேறவாவது செஞ்சாரு கூட நீ எல்லாமே வச்சிருக்குது வேற வச்சிருக்கியா அண்ணி இங்க பாரு
பத்தினி வெறி பிரித்துக்கிட்டா மட்டும் பத்தாது. பத்தினிங்கிறது எல்லாம் 4 பேருக்கு முன்னாடி எல்லாம் காட்டிக்கணும். அதனால நீ பத்தினி தானே, இத பத்த வச்சு காட்டு. அண்ணி இந்த பச்சை வாழைத்தண்டு கொடுத்து என்ன கூடுதா சொல்றியே அண்ணி? இவ்வளவு செஞ்ச நீ உன் கையாலேயே இந்த கூல காசி ஒரு என் பிள்ளைங்களுக்கு ஊத்தணும். உங்களுக்கு புண்ணியமா போக சரி. இந்த பச்சை வாழை தண்டை என்ன பத்த முடியாதா? நான் பத்திரிடா, நான் பத்திரிடா. கம்பெனி ஊதா என்ன அடிக்கிற நீ? நல்லா ஊது ஏறிட்டோம். பாவம் பசியில இருக்கிற நல்லா. நீ இங்க பொருளாதாரம் ஊதுறா, நீ அங்க